சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் 2 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய வடபகுதியில் காணிகள் சுவீகரிக்கப்படுகிறது அல்லது அத்துமீறி தமிழர்களால் சுவீகரிக்கப்படுகிறது. இல்லை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய நிறைய காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாகவும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் போதையை முற்றாக ஒழிப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் அணிதிரளுமாறு அன்போடு கேட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்றுமுழுதாக பார்க்க போகிறோம். இலங்கை ஜனாதிபதி எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் இந்த போதையை ஒழிப்போம் அல்லது போதை வசத்தை ஒழிப்போம் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறுபட்ட திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு நினைக்கிறேன் அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை விட்டுருக்கிறார். முற்றுமுழுதாக நாங்கள் போதைகளை ஒழிக்க வேண்டும், அதுக்கு எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த போதையை முற்றுமுழுதாக ஒழிக்கலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் நல்ல ஒரு விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். போதையை ஒழிப்பது அப்படின்றது உண்மையில் இன்றைய காலத்தில் எங்களுடைய நாட்டுக்கு இது பெரிய ஒரு தேவைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் எல்லாருமே போதைக்கு அடிமையாக இருப்பது மட்டுமில்லாமல் யுவதிகள் போதை வஸ்து கும்பலோடு நேரடி தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பெண்ணொருவர் போதை வஸ்து குடும்பத்தோடு இல்லை, இந்த அண்மையில் பிடிபட்ட சகாக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கனேமுள்ள அவங்களுடைய கொலையோடு கைது செய்யப்பட்ட செவ்வந்தி அவங்களுடைய பாதாள உலக கொஸ்டினரோடு தொடர்பில் இருப்பதாக ஒரு செய்தி வாசித்தேன். உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. எங்களுடைய அடுத்த சந்ததி எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது உண்மையில் கேள்விக்குறி. இலங்கையை பொறுத்தவரையில், குறிப்பாக இலங்கையில் மற்ற பகுதிகளில் எப்படி என்ன நடக்கிறதோ தெரியல, எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் இது நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். சொன்னால் எங்களுடைய தமிழ் சந்ததி, அடுத்த இளைஞர்கள், அடுத்த சமுதாயம் இப்போ கேவலமாக அல்லது போதைக்கு அடிமையானதாக இருக்கிறத நாங்கள் சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக யாராவது கதைத்தால் அவரை தரக்குறைவாக வார்த்தை பிரயோகங்களை சொல்வார்கள். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களும் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான், இப்படியான வார்த்தை பிரயோகங்களை விடுபவர்கள் அல்லது இப்படி கேவலமாக தூற்றுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது தங்களோடு சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நேற்று காலம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இதற்கான செயற்பாட்டை ஆரம்பித்து வச்சுருக்காங்க தேசிய ரீதியில். அது மட்டும் இல்லாமல் பாடசாலை மாணவர்கள், இளைஞர், அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் படிப்புகின்ற சொந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனை முற்று முழுதாக ஒழிக்க வேண்டும் என்பதை இலங்கை ஜனாதிபதியினுடைய நடவடிக்கையாக இருக்குது. ஆனால் அதில் என்ன நடக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கைது செய்வது, புனர்வாழ்வு அளிப்பது, தடுப்பு, பொதுமக்கள் அழுத்தம் மற்றும் பார்த்திங்க சொன்னால் மதம், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பல துறைகள் மூலம் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை உங்களுக்கு தெரிந்தால் விற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் தொலைபேசிகளின் ஊடாகவோ அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்யலாம். வாங்கி குடிப்பவர்கள், பாய்விக்கின்றவர்களை நீங்கள் நேரடியாக அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போலீஸாரிடம் சுட்டி காட்டலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய இன்னொரு விஷயம் சமூக ஊடகங்களை இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. நீங்கள் போதை பொருளை ஒழியுங்க, அதுக்காக எவ்வளோ வேணும்னாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. ஆனால் தமிழ் மக்கள் சொன்னது போல் எங்களுடைய அரசியல் கைதிகளை முதல்ல விடுதலை செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த செம்மணி, அதே மாதிரி இந்த மண்டவி பகுதிகளில் தோண்டி எடுக்கப்படுகின்ற இந்த மனித புதைகுழிகளை யார் செய்தார்களோ அவர்களுக்கு வெகு விரைவில் தண்டனை கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. உண்மையில் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. இதுக்காக இருக்கின்ற
பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுக்காக குரல் கொடுப்பார்களோ தெரியல. ஆனால் அண்மையில் ஒரு விஷயம் வந்து வாசிக்கக்கூடியவர்கள் இந்த போதை வஸ்து ஒழிப்பது சம்பந்தமாக வடபகுதியில் இருக்கின்ற இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒருவர் தனி மனிதனாக போராடுகிறார். அவரோடு சேர்ந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து காணக்கூடியதாக இருந்தது. உண்மையில் நல்ல விஷயம். யார் என்ன செய்தாலும் யார் குத்தினாலும் அரசு வந்தால் சரி அப்படின்றது போல் எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பிரதேசத்தில் வந்து இந்த போதை வஸ்து கலாச்சாரம் இல்லாமல் போய் எங்களுடைய அடுத்த சந்ததி நல்ல ஒரு சந்ததியாக வர வேண்டும் அப்படின்றதில் வந்து என்னை போல நிறைய தமிழர்களுக்கு வந்து இது பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. சரி, இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த காணி சுவீகரிக்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இது சம்பந்தமாக நினைக்கிறேன் 3 மாதங்களுக்கு முன்னர் இது சம்பந்தம் ஒரு வீடியோ நான் போடுகின்ற பொழுது யாழ் நகரத்தில் போய் நின்று கொண்டு அங்கே இருக்கின்ற விஷயங்களை அறிஞ்சு கொண்டு நான் அந்த வீடியோ போடுகின்ற பொழுது எங்கே ஒரு சிலர் வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து கருத்துப்பட்டியில் வந்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டு எங்களுக்கு எங்கட வேலை தெரியும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் என்ன சொன்னால் அவர்களுடைய காணியை ஆட்டா போடுபடுறது. நான் இதை அங்கே வந்து தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் இங்கே எனக்கு கருத்து போட்டது வந்து இப்படியான கருத்துக்கள் நான் அதை பார்த்துட்டு பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கும்பல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடிசம் செய்கின்ற கும்பல் யாழ்ப்பாணத்தில் வந்து காணிகளை அடாவடியாக பிடித்து கொள்வதாக சொல்லப்படுறது. யாழ்ப்பாணத்தை அண்டிய பகுதிகளில் யார் யாருடைய காணிகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த காணிகளை வந்து திறந்து அதை வந்து கோடிக்கணக்கான பெறுமதிக்கு வந்து அதை விற்பனை செய்யப்படுவதாகவும், குறிப்பாக இந்த காணிகளில் 190% காணிகள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுடைய காணிகள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதைத்தான் ஏற்கனவே நான் இந்த விஷயம் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். நான் அதை வந்து நீங்கள் யார் அதை எடுத்தீங்களோ தெரியல. ஆனால் இந்த கும்பல் வந்து கயஸ் வாகனம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வருவார்களாம். வந்து அந்த பூட்டிக்கிற காணியை திறப்பார்கள், திறந்து போட்டு துப்புரவு செஞ்சு போட்டு அந்த காணிக்கு கள்ள உறுதி முடித்து அந்த காணியை வந்து விற்கிற விஷயம் வந்து வெளியாக இருக்கிறது. குறிப்பாக யாழ் நகர், கேகேஎஸ் வீதி, A9 வீதி, மானிப்பாய் வீதி, பலாதி வீதி போன்ற இடங்களில் உரிமைகள் அற்ற வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுடைய காணிகளை குறிப்பாக குறிவைத்து இந்த விஷயம் வந்து செய்யப்படுவதாக சொல்லப்படுறது. அதிலும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகத்தான் இந்த காணிகள் விற்கப்படுவதாக சொல்லப்படுறது. இந்த காணிகள் விற்பவர்கள் யாருடைய காணிகள்னு தெரியாது, வாங்குவவர்கள் மிக மிக அவதானமாக இருங்க. அண்மையில் கூட இந்த காணிகள் வாங்குகின்ற பொழுது இங்கே நிறைய பேர் கள்ள உறுதிகள் முடித்தவர்கள் இங்கே மாட்டி இருக்கிறார்கள், சட்டத்தடைகள் மாட்டி அதுக்கப்புறமா ஆர்ப்பாட்டம் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளினுடைய உரிமையாளர்கள் இல்லாத காணிகள் விற்கப்படுகின்ற பொழுது வாங்குபவர்கள் அவர்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிடுவார்கள். ஆனால் அதுக்கப்புறமாக அந்த காணிகளை கொண்டே அந்த டாக்குமெண்ட்டுகளை வச்சு அதுக்குள்ள கட்டிடம் கட்டுவதோ அல்லது வந்து அந்த காணிகளை வாங்குவதற்காக பேங்குகளில் கூட கடன் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது யார் யாருடைய காணிகள் இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நீங்கள் காணிகளை வாங்கி விட்டுட்டு இங்கே இருக்கிறீங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி விடுறேன். அம்மா அப்பா அவர்களுடைய காணிகளை பிள்ளைகள் சூறையாடுகிறார்கள். சகோதரங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய காணிகளை சூறையாடுகிறார்கள். கணவன் மனைவிகளுக்கு இடையில் அவர்களுடைய சகோதரங்களுக்கு கணவன் சகோதரங்கள் மனைவியினுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினுடைய மனைவியினுடைய சொத்துக்களை வந்து பார்க்க சொன்னால் அதை வந்து தங்களோட பேருக்கு மாற்றுறாங்க. அதே போல் மனைவியினுடைய சகோதரங்களும் ஊரில் இருப்பவர்கள் அந்த கள்ள உறுதிகள் விற்று இந்த கள்ள உறுதிகள் செய்து இந்த காணிகளை மாற்றி விற்பதாக மட்டுமில்லாமல் வங்கிகளில் வச்சு நிறைய கடன் எடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. நான் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே இலங்கையில் நிற்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இது சம்பந்தமாக அந்த வீடியோ நான் பகிர்ந்திருந்தேன். ஆனால் அதில் வந்து யாருமே நீங்கள் கணக்கெடுத்தீங்களோ இல்லையோ தெரியல. மீண்டும் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து பெருசாக வந்திருக்கிறது, பெருசாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. உங்களுடைய காணிகளுக்கு உங்களுடைய உறுதிகள் சரியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். காணிகள் வாங்குபவர்கள் உங்களுடைய காணிகள் சரியான முறையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தோம்பெடுத்து முதல் உறுதி யாருடைய பேரில் இருக்குது, 2வது உறுதி யாருடைய பேரில் இருக்குது, 3வது உறுதி யாருடைய பேரில் இருக்குது தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காணியை வேணுங்க. இல்லை இது நாங்கள் அந்த அவைண்ட காணி இவேண்ட காணி அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் பயந்தான் சீதன காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியினுடைய கையெழுத்தை வச்சா தான் அந்த காணி விற்கலாம். ஒரு கணவன் மனைவி விவாகரத்துக்கு அப்புறமாக மனைவியினுடைய போலி கையெழுத்தை வச்சு கணவன் வந்து ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நபருக்கு அந்த காணியை விற்று அதுக்கப்புறமா அந்த மனைவி வந்து மீண்டும் அந்த காணி சம்பந்தமான வழக்கு தாக்கல் செய்த விஷயங்களும் கூட எங்களுடைய நாட்டில் அவ்வளவு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை வந்து மிக மிக அவதானமாக இருங்க. ஆனால் இலங்கையினுடைய நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நீதிமன்றத்தின் ஊடாக வந்து இந்த வடக்கு இருக்கிற நபர்களுடைய காணி பிரச்சனை வந்து தீர்க்குமாறு அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும், ஆனால்
நீதிமன்றம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசம்பந்தமான நடவடிக்கைகளில் இருப்பதாகவும் சொல்லப்படுற இது சம்பந்தம் இன்று ஊடக சந்திப்பில் வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் ஊடக சந்திப்பில் பேசப்பட்டாலும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய காணிகளினுடைய உறுதிகள் நிறைய பேர் நீங்கள் சொத்துக்கள் வாங்கிறோம் சொத்துக்கள் சேர்க்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து காணிகளை வாங்குறீங்க, காணிகளை வந்து அங்கே வந்து முதலாக்குறீங்க, வீடுகள் கட்டுறீங்க, கடைகள் கட்டுறீங்க, கடைகள் வாடகை விடுறீங்க, திருமண மண்டபங்கள் இப்படி முதலீடுகள் செய்கின்ற பொழுதும் அந்த காணி வந்து உண்மையாக சொந்த காணியா இல்லையா, யாருடைய காணி விற்கிறவருடைய பேரில் தான் இருக்கிறதா அப்படின்ற விஷயம் வந்து தெளிவாக பாருங்கள். இப்படியான கும்பல்கள் போலியான உறுதிகள் செய்து பூட்டியிருக்கிற காணிகளை விற்கிற கும்பல்கள் பற்றி தகவல்கள் தெரிஞ்சால் அதை நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற போலீஸாரிடம் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உங்களிடம் நீங்கள் அப்படி ஒரு காணி பிரச்சனை நீங்கள் மாட்டியிருக்கிறீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற நல்ல சட்டத்திறனியின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரி, இது சம்பந்தமாக மேலே தகவல் தெரிஞ்சவங்க கொமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.